இன்றைக்கி அம்மா வீட்டுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் போய் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். பஸ்ஸில் தாங்க போகிறேனே. பஸ்ஸில் போகிறது ரொம்ப ஜாலியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜன்னல் சீட்டு வந்துருச்சுங்களா, இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தேனே. அப்படியே வழிநெடுக்க வேடிக்கை பார்த்துக்கிட்டே போயிருந்தேன். ஏன்னா பஸ்லலாம் போய் ரொம்ப நாள் ஆகிடுச்சிங்க. அம்மாவுக்கு நான் இன்றைக்கி வரேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் எப்போ வரேன்னா சொல்லலை, எப்போ வேணாலும் வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் அவங்க எப்போ வேணாலும் வருவா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்களே. பஸ் விட்டு இறங்கி கொஞ்சம் தூரத்தில் அம்மா வீடு. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி விநாயகர் கோயில் இருக்கும் அம்மா வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே. நான் கண்டிப்பாக இப்போ நினச்சேன் அம்மா வெளியே தான் இருப்பாங்க, ஏன்னா பஸ்ஸில் வருவா அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் பஸ்ஸு வந்ததும் அப்படியே பின்னாடி பக்கமே, பஸ்ஸுக்கு பின்னாடி பக்கமே பார்க்குறாங்க, இதில் தான் வருவா அப்படின்னு சொல்லிட்டு. 2 நாளைக்கு முன்னாடி தாங்க போயிருந்தேன். மறுபடியும் இப்போ வந்ததும் என்னமோ ரொம்ப நாள் கழிச்சு வர மாதிரி அவங்க முகத்தில் அவ்வளோ ஒரு புன்னகை, அவ்வளோ ஒரு சிரிப்பு. சும்மா பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேனே. அதுக்கப்புறம் இந்த பழத்தோட நேம்ஸ் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அம்மா வீட்டில் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அவங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு மறுபடியும் அதே பஸ்ஸுக்கு ரிட்டர்ன் கிளம்பிட்டேங்க. இன்றைக்கி அம்மா வீட்டிலேருந்து எனக்கு என்னென்ன கொடுத்தாங்கன்னு பார்க்கலாங்களா. எப்போவுமே அம்மா வீட்டுக்கு போனால் வெறும் கையெல்லாம் வரவே மாட்டோம்ல. முறுக்கு செஞ்சுருந்தாங்க, முறுக்கு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் எண்ணெய், இது அவங்கக்கிட்ட காசு கொடுத்து தான் வாங்கினேன். ஏன்னா எண்ணெய் நம்ம சும்மா எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கற்றாழை, பாப்பாவுக்கு தலைக்கு கற்றாழை தேய்க்க கொடுத்துருந்தாங்க. முருங்கைக்காய், அதுக்கப்புறம் புதினா, செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, இதெல்லாமே கொஞ்சம் நிழல் வாட்டத்திலே காய வச்சுருந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் எலுமிச்சைப்பழம், வாழைப்பூ, அதுக்கப்புறம் கொய்யாப்பழம், இதெல்லாமே இன்றைக்கி அம்மா வீட்டிலேருந்து கொண்டு வந்ததுங்க. நான் என்னமோ சும்மா தான் போனேன், ஆனால் அவங்க நிறைய கொடுத்து விட்டுட்டாங்க. உங்கள் அம்மா வீட்டில் எப்படின்னு சொல்லுங்கள்.